எங்கள் ஊரில் தொடர்ந்து ஒரு வாரமாகவே நல்ல மழைப்பொழிவு இருந்துகிட்டு இருக்குங்க. நேற்று பார்த்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாற கொஞ்சம் அதிகமான மழைப்பொழிவு இருந்தது. விவசாயிகள் அனைவரும் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. நம்ம இப்போ நின்றுட்டுருக்கிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் டு கோவை பைபாஸ் தாங்க. பைபாஸ் ஓட்டின மாதிரி புதிதாக வந்து பார்த்திங்கன்னா இணை தார் சாலை அமைச்சிருந்தாங்க. மழைப்பொழிவு அந்த தார் சாலை வழியே சென்று நிறைய சைடில் கொட்டியிருந்த அந்த மண்ணெலாம் அரிச்சிட்டு போயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு ரோட்டில் தண்ணி போயிருக்கு. அந்த மண் அரிப்பெல்லாம் பார்த்தாவே தெரியுது, அந்த அளவுக்கு தண்ணி போயிருக்கு. குறிப்பாக பார்த்திங்கன்னா மழைநீர் வடிஞ்சு செல்வதற்கு ஒரு பாதை அமைச்சிருந்தாங்க. அதில் முற்றிலும் பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் குப்பைகள்லாம் வந்து அடைச்சிட்டு அந்த இடத்துல மழைநீர் போக முடியாமல் சாலையின் வழியாக மேலே ஏறி ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த கரைக்கு போய் தண்ணீர்லாம் அந்த தண்ணீர் மண்ணெல்லாம் கரைச்சிருக்கு. அதே போல் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு மேம்பாலம் மாதிரி அமைச்சிருக்காங்க. அந்த இடத்துல தண்ணீர் செல்வதற்காக ஒரு தடுப்பு சுவர் அமைச்சிருந்தாங்க பாருங்கள், அந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருக்குது. அதேமாரி இந்த பக்கமும் அந்த தடுப்பு சுவர் அமைச்சிருந்தாங்க. தண்ணீர் வந்து இந்த இடத்துல ஒரு அணைக்கட்டு போல் தண்ணீர் நின்று அந்த இடத்துல செல்ல முடியாமல் இருந்ததுனால அந்த தடுப்பு சுவர் முற்றிலும் வந்து தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டதில்லதை பார்க்கலாம். அதேமாதிரி தார் சாலை ஒட்டினவாறு இருக்கிற அந்த மண் அரிப்பு பாருங்கள், நிறைய மண்களை வந்து அரிச்சிருச்சு. அந்த இடத்துல பயணம் செய்கிறவங்க ரொம்ப பாதுகாப்பாக பயணம் செய்யணும். ஏன்னா இந்த தார் சாலை ஓரமாக நம்ம நின்னோம்னா கூட அந்த இடத்துல இடிந்து விழுந்துடும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். துறை சார்ந்தவங்க இந்த இடத்த உடனே ஆய்வு செய்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். நன்றிங்க.